புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த முன்னாள் மத்திய ரிசர்வ் படை வீரர் டேவிட் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் இன்று உப்பளம் துறைமுக மைதானத்தில் நடைபெற்றது. அதன்படி திறந்த வேனில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் உரையாற்றினார். இதனிடையே பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரியை சேர்ந்த 5000 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அனுமதி இல்லாத பலருக்கும் காவல்துறை தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் இருந்தும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரை சோதனையின் போது கைது செய்த போலீசார் அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் காரைக்குடி சிவகங்கையைச் சேர்ந்த டேவிட் என்பதும் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வீரராக கடந்த 24 ஆண்டு காலம் பணியில் இருந்த இவர் அதன் பிறகு VRS பெற்றுக்கொண்டு தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக தனிப்பட்ட முறையில் இருந்துள்ளார். அதன் பிறகு தற்போது தமிழக வெற்றி கழகம் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபுவிற்கு பாதுகாப்பு அதிகாரியாக கடந்த வாரம் பணியில் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் டாக்டர் பிரபுவுடன் பாதுகாப்புக்காக அவர் வந்தது தெரிய வந்துள்ளது. இதனிடையே அவர் வைத்திருந்த துப்பாக்கி முறையாக லைசன்ஸ் பெற்றுள்ளதும் அதன்படி அந்த லைசன்ஸ் வருகின்ற 2026ஆம் ஆண்டு வரை கால அவகாசம் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் மீது இதுவரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் எந்தவித புகாரும் அளிக்கப்படவில்லை. தொடர்ந்து போலீசார் ரிசர்வ் படை வீரர் டேவிட்டிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் பாதுகாப்புக்காக துப்பாக்கியை எடுத்து வந்தாரா அல்லது வேறு ஏதேனும் நோக்கமா என்ற கோணத்தில் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.